ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ட்ரை ரோஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 18 காஞ்ச மிளகாய் அது காம்போடு சேர்த்து தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த சீடு விழுந்து கருகாமல் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் 1 கப் உளுத்தம்பருப்பு, அது கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் கடலைப்பருப்பு, அதுவும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, அது போட்டதுமே கடகடன்னு பொரிஞ்சிரும், அதனால் பார்த்து கருகாமல் எடுத்து வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஈரத்தன்மை இருக்கும். காம்பு பகுதி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நசுக்கி பார்க்கும்போது உடையிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 பூண்டு இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். தோல் நீக்கி இடித்து ஆட் பண்ணி அது கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் இடித்து ஆட் பண்ணாதான் பருப்பு பொடி நமுத்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பிளேட்டில் பரவலாக வச்சு ஆற விட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா அரைக்கணும். ஃபஸ்ட்டு காம்பு நீக்கிட்டு காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 by 1 2 பேட்சாக பிரித்து பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப பவுட்ரியாக இல்லாமல் கோர்ஸ் கிரைண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி பொடி நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு குவான்டிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இட்லி பொடி வச்சு நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எக்ஸாம்பிள், பொடி இட்லி செய்யலாம், பொடி தோசை, ஆனியன் பொடி தோசை, கீ ரோஸ்ட்டுக்கு பொடி போட்டு இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். சின்ன டிப் நான் பொடி இட்லிக்கு ஃபாலோ பண்ணியிருந்தேன், அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பார் பொடி, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இட்லி பொடியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அவிச்ச இட்லி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக தேவை இருந்தால் நெய் ஆட் பண்ணி ஊற வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பொடி இட்லி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். இந்த இட்லி பொடி உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.